நஜீப் சம்பந்தப்பட்ட 1MDB வழக்கில் டிசம்பர் 26ஆம் தேதி தீர்ப்பு. முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக் சம்பந்தப்பட்ட 1MDB வழக்கில் கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் வரும் டிசம்பர் 26ஆம் தேதி தீர்ப்பளிக்கவிருக்கிறது. 1MDB என்று சுருங்க அழைக்கப்படும் ஒன் மலேசியா டெவலப்மெண்ட் பெர்ஹாட்டிற்கு சொந்தமான 2.28 பில்லியன் ரிங்கிட்டை நாட்டின் பிரதமர் மற்றும் நிதி அமைச்சர் என்ற முறையில் தனது பதவியை தவறாக பயன்படுத்தி அப்பணத்தை முறைகேடு புரிந்ததாக 4 குற்றச்சாட்டுகளும் சட்டவிரோத பணமாற்றத்தில் ஈடுபட்டதாக 21 குற்றச்சாட்டுகளும் நஜீப்பிற்கு எதிராக கொண்டு வரப்பட்டன. கடந்த 7 ஆண்டு காலமாக நடைபெற்று வந்த இந்த வழக்கில் வரும் டிசம்பர் மாதம் தீர்ப்பளிக்கப்படவிருப்பதாக தற்போது அப்பீல் நீதிமன்ற நீதிபதியாக பதவி உயர்வு பெற்றிருக்கும் இவ்வழக்கின் உயர் நீதிமன்ற விசாரணை நீதிபதி டத்தோ காலின் லாரன்ஸ் செக்யூரா இன்று அறிவித்தார். கடந்த 2018ஆம் ஆண்டு செப்டம்பர் 20ஆம் தேதி தொடங்கி மொத்தம் 235 நாட்கள் நடைபெற்ற இவ்வழக்கில் அரசு தரப்பில் 58 பேரும் நஜீப் தரப்பில் 26 பேரும் சாட்சியம் அளித்தனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.